ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் ஓமம் எடுத்திருக்கேன். அதை கையில் கசக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருக்கேன். நான் 2 துண்டாக கட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத நல்லா மசிச்சு எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். சோள மாவு இருக்கு இல்லையா, அதுதான். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஸ்பூனால் கலக்க முடியலன்னா நம்ம கையாலே கலந்து கொடுத்துடலாம். இதில் நான் ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருவோம். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையாலே கலந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு மாவும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை நான் 2 பாலாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துருக்க மாவை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப மெலிசாகவும் இல்லை, மொத்தமாகவும் இல்லை. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 4 ஓரங்களையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கட்டமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்களில் இருக்க மாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் நம்ம இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். அந்த மாவை பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 பால் மாவு எடுத்து வச்சேன் இல்லையா, இன்னொரு பால் சைஸையும் இதே மாதிரி கட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலா எடுத்து இது ஃபுல்லாகவே நம்ம தடவி விட்டுக்கலாம். அப்படியே சமமாக இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக சமமாக இருக்கணும். நம்ம இன்னொரு மாவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதுக்கு மேலே சேர்த்துப்போம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பாருங்கள், இந்த சைஸில் நீங்கள் கேப் விட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் நமக்கு. அதை நம்ம இப்படியே ஜாயின் பண்ணி கூட நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சுருட்ட போகிறேன். இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒட்டி விட்டோம்னா அழகாக ஒட்டிக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா டிசைனும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் பொரிச்செடுக்க கரெக்டாக இருக்கும் நமக்கு. நான் இன்னும் செய்து காட்டுறேன் பாருங்கள். 2 கையாலையும் இந்த மாதிரி நம்ம திருப்பினோம்னா டிசைன் வந்துடும் நமக்கு. அதை அப்படியே சுருட்டி விட்டு ஓரங்களை ஒட்டி விட்டுற வேண்டியது தான். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், செய்யும்போது நல்லா ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோதான். ஒட்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஓரங்களை நம்ம கட் பண்ண மாவை நம்ம இன்னொரு டிசைனும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மெலிசாவே தேய்ச்சி எடுத்திருக்கேன்.
இப்போ ஒரு கப்பு வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இருக்கிற மாவை எடுத்து மறுபடியுமே தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதுக்கு மேலேயும் கொஞ்சம் வச்சுக்கலாம். கையாலே வச்சு விட்டுருங்க, அப்போ தான் சரியாக அப்படியே சமமாக கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுப்போம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 5 தடவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இது ஓரங்களில் வந்து நம்ம ரெண்டு ஓரங்களையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு அப்படியே பூ ஷேப் மாதிரியே வரும் பார்க்குறதுக்கு. இந்த 2 ஓரங்களையும் அப்படியே லேசாக அழுத்தி விட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். தண்ணிலாம் எதுவுமே தொட வேணாம், அப்படியே அழுத்தி விட்டுடலாம். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நான் அதுக்குள்ளேயே எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் உள்ளே சேர்த்துப்போம். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் ஆக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக வரும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுப்போம். நல்ல வாசனையாக இருக்குது பொரிச்சு எடுக்கும்போதே. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துருவோம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு எப்போதும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்காத, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்களேன், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள், நமக்கு அப்படியே அந்த பூ ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பூவை வந்து பிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, அதனால் அப்படியே காமிச்சிட்டு வச்சிடுறேன். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சீங்கன்னு நம்மக்கிட்டே அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.